Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Quants. Nice video குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம Radhina Quants ஆப்ல Quantsக்கான A to Z series வீடியோ கோர்ஸ் போயிட்டு இருக்கு. 299 ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபர் இன்னையோட முடியுது. Interested persons இன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணிருங்க. நாளைக்கு அந்த ஆஃபர் 499 மாறிடும். 40% டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. ஓகே गाइस, இந்த வீடியோ செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட்கட் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா சாக்லேட் மெத்தட் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் ஆஃப் சம் வரும். அதில் ஒரு டைப்ஸ் ஆஃப் சம்க்கு இந்த சாக்லேட் மெத்தடை எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றது பார்ப்போம். ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட A to Z சீரிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா குவான்ஸ் வீடியோ கோர்ஸில் இருக்குது, நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? அந்த குவான்ஸ் பேக்கேஜ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட கிராஷ் கோர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். சரியா? கொஷின் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். The ratio of income of A is to B is 7:5 and the ratio of their expenditure is 3:2. If they save rupees 6,000 and 5,000 respectively, find the income of A and B. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு நம்ம சாக்லேட் மெத்தடை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன, உங்கள்கிட்ட ரெண்டு பேரோட இன்கம் ரேஷியோ கொடுத்துருவாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோவும் கொடுத்துருவாங்க, அண்ட் ரெண்டு பேரும் தனித்தனியாக எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க. இல்லைனா ரெண்டு பேருமே இப்போ இதில் வந்து ஏ தனியாக 6,000 சேவ் பண்ணுறாங்க, பி வந்து 5,000 சேவ் பண்ணுறாங்க. சில நேரங்களில் ரெண்டு பேருமே 6,000 சேவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்களோட சேவிங்ஸை ருப்பீஸில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் சாக்லேட் மெத்தட் அப்படின்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்கட் எப்படி, அந்த சாக்லேட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம சின்ன வயசுலலாம் அந்த ஸ்கூல் படிக்கும்போது ட்ராயிங் பண்ணுவோம்ல, அதில் சாக்லேட் எப்படி பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இப்படி ஒன்று போட்டுக்குவோம், அண்ட் அகெயின் இப்படி ஒன்று போட்டுட்டு இப்படி தானே சாக்லேட் வரைவோம். ஸோ இது வந்து சின்ன வயசில் நாளாக இப்படி தான் சாக்லேட் வரைவேன், கொஞ்சம் கோணலாக இருக்குது. ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், அப்புறம் அகெயின் ஒரு எக்ஸ் மாதிரி போட்டு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டாச்சு. இந்த மெத்தடை தான் இங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, கைஸ் இதை எப்படி பேசிக்காக சால்வ் பண்ணணும், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணணுன்றது நான் குவான்ஸ் A to Z சீரீஸில் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த ஷார்ட்கட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்கட்டில் நீங்கள் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்கம் எழுதிக்கணும், அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிக்கணும், அப்புறம் ஃபைனலாக சேவிங்ஸ் எழுதிக்கணும். IES, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் எழுதியாச்சா? இன்கம் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 7:5. ஓகே, அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 3:2. ஓகே, அண்ட் ஃபைனலி சேவிங்ஸ் இவங்க 6,000 ருபீஸ் சேவ் பண்ணுறாங்க, இவங்க 5,000 ருபீஸ் சேவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் எழுதியாச்சா? நான் சொன்ன மாதிரி இந்த லைன் போட்டோமா, அதுக்கப்புறம் இந்த லைன் போட்டோமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸு அப்புறம் ஒரு எக்ஸு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுங்க, 14. ஓகே, நெக்ஸ்ட்டு 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே 15. அதுக்கு தான் இந்த கோடு போட்டது. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி இங்கே, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி இங்கே. அடுத்து திரும்ப 3ஐயும் 5,000ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும், 15,000 அப்படின்னு. அடுத்து 2ஐயும் 6,000ஐயும் மல்டிப்ளை பண்ணி 12,000ன்னு போட்டாச்சு. சரியா? ஸோ இந்த லைன் முடிஞ்சு. அப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு கேர்வ்டாக ஒன்று போட்டோம்ல, இது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் 14க்கும் 15க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ஒரு பார்ட் கரெக்டாக 1, அதாவது அது எக்ஸ்ன்னு போட்டு 1x ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எத்தனை டிஃப்ரென்ஸோ அதை போட்டுக்கணும், 1. இங்கே ஒரே ஒரு பார்ட்டு தான் டிஃப்ரென்ஸ், அதனால் 1x. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கீழே ஒரு லைன் போட்டோம்ல, 12,000க்கும் 15,000க்கும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3,000 வருதா? அவ்வளோதான். இப்போ இந்த 1x தான் நமக்கு 3,000. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? மேலே கிடச்சிருக்கல டிஃப்ரென்ஸ் எத்தனை பார்ட்டோ அது கூட ஒரு எக்ஸை சேர்த்து அதுதான் 3,000 எடுத்துக்கணும். அதாவது 1x = 3,000. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இன்கம் ஆஃப் A and B. இன்கம் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இதுக்கு நேரம் என்ன இருக்குது? இதை 7xன்னு வச்சுக்கோங்க, இது 5xன்னு வச்சுக்கோங்க. இங்கே கிடச்சிருக்க 1x = 3,000 கிடச்சிருக்கா? அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த 7x and 5xல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 7xனா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 × 3,000 will be 21,000. ஓகே, அப்போ ஏயோட இன்கம் பார்த்தீங்கன்னா 21,000. அடுத்து இது என்ன இருக்குது? 5x இருக்கா? இது வந்து ஏயோட இன்கம். அடுத்து பியோட இன்கம் 5x. ஸோ
5 into 3000 will be 15,000. So A and B ஓட இன்கம் தெரிஞ்சிச்சா? ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த ஷார்ட்கட் ஜஸ்ட் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி இங்கே இதோட ப்ராடக்ட் இங்கே இதோட ப்ராடக்ட் இங்கே இதோட ப்ராடக்ட் இங்கே மேலே இருக்க டிஃப்ரென்ஸ் கீழே இருக்க டிஃப்ரென்ஸ் ரெண்டே ஈக்குவேட் பண்ணும். இப்போ இங்கே 1x ஈக்குவல் டு 3000னா டேரெக்டாக x இஸ் ஈக்குவல் டு 3000 எடுத்து இதில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதே மேலே டிஃப்ரென்ஸ் 3ன்னு வந்துருந்துச்சுன்னா 3x ஈக்குவல் டு 3000 எடுத்து சிங்கிள் எக்ஸ் கண்டுபிடிச்சி அதை இதில் அப்ளை பண்ணணும். இதில் முக்கியமாக இன்னொரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்பெண்டிச்சர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ அண்ட் பியோட எக்ஸ்பெண்டிச்சர், இதில் போய் 3x 5xன்னு அப்ளை பண்ணக்கூடாது. அப்போது நீங்கள் என்ன தான் பண்ணணும், இன்கம் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் கேல்குலேட் பண்ணி, இப்போ ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் வேணும்னா என்ன பண்ணணும், ஏ 21,000 சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாரு, எவ்வளோ சேமிக்கிறாரு, 6,000 ரூபாய் சேமிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, ஆப்வியஸ்லி 21,000 மைனஸ் 6,000 வில் பி 15,000 அவர் செலவு பண்ணியிருப்பார். சரியா? பி எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, பியோட எக்ஸ்பெண்டிச்சர், பி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, இன்கம் எவ்வளோ 15,000, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க 15,000, 5,000 சேமிக்கிறாங்க. அப்போது இன்கம்லேருந்து நீங்கள் சேவிங்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 கிடைக்கும். ஸோ பியோட செலவு பார்த்தீங்கன்னா 10,000. கிளியரா? இப்போது இதே போல் இன்னொரு கொஸ்டின் நான் இப்போ சால்வ் பண்ணுவேன். அதில் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கான்செப்டை ஃபுல்லாக பார்க்கணுன்னா A to Z சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 299 ஆஃபர் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் இன்கம் ஆஃப் A and B is 13:10. எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 5:4. அண்ட் A வந்து 3,000 சேமிக்கிறாரு, B வந்து 2,000 சேமிக்கிறாங்க. A and Bயோட இன்கம் கேட்குறாங்க, எக்ஸ்பெண்டிச்சரும் நம்ம சேர்த்து கால்குலேட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ். இன்கம் ரேஷியோ என்ன நமக்கு 13:10 அண்ட் 5:4. இவங்க 3,000 இவங்க 2,000 சேமிக்கிறாங்க. கிளியரா? எஸ். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஸோ என்ன வரும், 52 வந்துருமா? ஓகே, இதுக்கு ரவுண்டு போட வேண்டாம். எஸ், 52. இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் 50 வந்துடும். எஸ். ஓகே, அடுத்து இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5,000 இன்ட்டு 2,000 10,000, 4,000 இன்ட்டு 3,000 12,000. ஓகே, எஸ். இப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 52 50 2x. சரியா? 2 பார்ட்டு கூட ஒரு எக்ஸை சேர்த்துக்க சொல்லியிருக்கேன். ஸோ 2x. ஓகே, கீழே இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2,000. ஓகே, அப்படின்னா நமக்கு 2x ஈக்குவல் டு 2,000. எக்ஸினுடைய வேல்யூ 2,000 டிவைடட் பை 2 வில் பி 1,000 rupees. இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெறும் 1,000. இப்போது இன்கம் கேட்குறாங்க, ஏயோட இன்கம் வேணும்னா 13 பார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். சிங்கிள் எக்ஸ்ன்றது 1,000. அப்போ ஏயோட இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 13x கண்டுபிடிக்கணும். ஸோ 13 இன்ட்டு 1000 வில் பி 13,000. ஓகே, அதே போல் பியோட இன்கம் வேணும்னா இன்கம் ஆஃப் பி வில் பி 10x. 10x ஈக்குவல் டு 10 இன்ட்டு 1000 வில் பி 10,000. ஓகே, ஒருவேளை ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 5x கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிக்கக்கூடாது. ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், ஏயோட இன்கம் 13,000, ஏ எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 3,000 செலவு பண்ணல, எவ்வளோ சேமிக்கிறாரு, 3,000 சேமிக்கிறாரு. 13,000ல் 13,000ல் 3,000 அவங்க சேமிக்கிறாங்கன்னா ரிமைனிங் 10,000 ஏ செலவு பண்ணியிருப்பார். இந்த மெத்தட், இந்த ஷார்ட்கட், இந்த சாக்லேட் மெத்தட் இஸ் டு ஃபைண்ட் இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, கிளியராக புரிஞ்சுதா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் சம் டிஸ்பிளே ஆகும், அதை நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் Quants A to Z சீரிஸ் வேணும், இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உள்ளே போயிட்டு Quants A to Z சீரிஸ்னே ஒரு வீடியோ கோர்ஸ் இருக்கும் நம்ம ரதினா Quants ஆப்பில். நீங்கள் இன்னும் ஆப் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். அண்ட் பர்ச்சேஸ் பண்ணவங்க என்ன மேம் இதை நீங்கள் யூடியூப்பில் நடத்துகிறீங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு சில ஷார்ட்கட்ஸ் மட்டும் நான் யூடியூப்பில் கொண்டு வருவேன், பட் ஃபுல் கான்செப்ட் இங்கே இருக்காது, கோர்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ரெண்டு பேரும் எனக்கு பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.